சங்கிலி பூதங்கதைகள் பாட கலை மகளே மலை மகளே பழையரசன் திருமகளே பால்மதிய அம்பிகைய வந்தருள வேணும் அம்மா இடதிருக்கும் வனக்கிளிய எனக்கு அருள வருவாய் அம்மா அம்மா வலம் இருக்கும் ஈஸ்வரிய வந்து எனக்கு அருள் புரிவா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேலை தண்ணில் நாவு தடுமாறாமல் குரலும் மங்கிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவுதடும் மாறாமல் ஏ சட்டநாத கேத்திரபாலா சுவாமி சங்கிலி பூதத்தாரே உன்னுடைய புகழ் பாட உன்னுடைய புகழ் பாட உள் மனமாதிர மனமாதிரா அங்கே ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆணி பொன்னால் முடி குலங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணோடு பார்வதியும் உடனே கொலுவிருக்க இந்திரலோகம் தன்னாதில இந்திரரஞ்சந்திரரா சூரியரும் கொலுவிருந்த வைகுந்த லோகத்திலே பச்சம்மாலும் லட்சுமியும் ஹவுசுடனே கொலுவிருக்க பச்சி முற்கோடி தேவர்களாம் 40,000 ரிஷிமார்கள் அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் அழகு கலை கோட்டு மாமுனியா அமரர் தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பாலர்களும் ஆகாயத்தில் சூரியனா அம்புகுளிர் சந்திரரும் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி குலவிருந்தா போடு போடு அம்மா கங்காதேவி கொலுவிருந்த வார போதே கைலாசம் தன்னாதில கரை கண்ட பகவானுக்கு தேவ முனிவர்கள் தேவ வாத்தியங்கள் முழங்க தெய்வலோகத்து ரம்பை திருநடனமாட ரம்பை நடனமாட ஊர்வசி உல்லாசமா பாடிடான் மேனகை மிருதங்கம் போட கலைமகளோ சங்கீதம் பாட அப்படி திருக்கைலாசத்திலே 33 கோடி தேவ முனிவர்கள் குழுவிருக்க 40,000 கோடி ரிஷிமார்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு நாளை பார்க்க தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் சிவபெருமாளை கண்டு அழுது முறையிட்டார்கள். ஏன் அழுது புலம்புகிறார்கள்? அசுர அரக்கர்கள் இடைஞ்சல் தேவ முனிவர்களுக்கு பொறுக்க முடியல. இன்னலே இடைஞ்செல்லாம் தாங்க முடியலையா? ஆதியிலே இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்த போது தேவ முனிவர்களுக்கு உயிர் பாதுகாப்புக்காக சரி திருப்பால் கடலே தேவாமிர்தம் கிடைந்த அமிர்தத்தை அருந்தினா அழிவே இருக்காதான். அந்த அமிர்தத்தை ஒன்றுனா தன் அழிவு கிடையாது. அப்ப தேவ முனிவர்களும் அசுர அரக்கர்களும் சேர்ந்து தேவாமிர்தம் கிடைந்தார்கள். ஆமா, என் பெருமாள் ஒரு மோகினி பெண்ணா வடிவத்தை கொண்டு தேவாமிர்தம் பலமாறினார். எல்லாத்துக்கும் ஆப்பிட்டு தேவ முனிவர்களை போல வடிவத்தை கொண்டு அசுர அரக்கர்கள் இதனை வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த கூட்டத்தோடு கூட்டம் வருது. அதனால அவங்களுக்கு பலவீனம் கூடி போச்சு. ஆமா, அசுர அரக்கர்கள்
ஆமா சாமி தேவ முனிவர்களை இன்னல் இடுக்கம் செய்து வருகின்றார். இன்னலை எடுக்கலாம் செய்து பகவானை தான் நினைக்க மாட்டார், நினைக்க ஆச்சாரம் பூச மாட்டார், பூஜா மாட்டா சிவனார நினைக்க மாட்டார், நினைக்க மாட்டா திருநீரும் பூச மாட்டார், பூஜா மாட்டா கடவுளை நினைக்க மாட்டார், நினைக்க மாட்டா கையெடுத்து வணங்க மாட்டார். வணங்க மாட்டா அங்கே பகவான் என்று சொன்னமானா பல்லிலையும் அடிப்பாரே. சிவனார் என்று சொன்ன பேரை செவிட்டிலையும் அடிப்பாரே. கடவுள் என்று சொன்ன பேர கன்னத்திலே அடிப்பாரே. இன்னல் எடுக்கம் அதை செய்து வாரார். அசுர அரக்கர்கள் அட்டகாசம் பொறுக்கல ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமாளே அடிபணிந்தார்கள். சாஜாதி பகவான் ஏ பகவானே வரம் பொருள அசுர அரக்கர்கள் இடஞ்சல்லது இன்னலதும் பொறுக்கலையே. அதனாலே பகவானே ஆண்டவா இறைவா அசுர அரக்கர்களை அழிக்கணும், அதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும். நீங்க தான் வழி சொல்லணும் ஆண்டவா. அப்ப சிவன் பார்த்தார், எப்பா என்னால கொடுக்கத்தான் முடியும், என் பக்தர்களே வாங்க முடியாது. முடியாத அசுர அரக்கர்களை அழிக்கணும்னா அழிக்கணும்னா நீங்க என் மாப்பிள்ளை திருமால் வைகுண்டத்திலே அமர்ந்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணங்கிட்ட போய் சொல்லி முறையிடுங்க. எல்லாரும் போய் பெருமாள்கிட்ட போய் சொல்ல முறைவிடுங்க. உலகம் அனைத்துமே படைக்கப்பட்டது பிரம்மதேவன். பிரம்மன் படைத்த மனுக்களுக்கு உயிர் கொடுப்பதுதான் சிவனுக்கு வேலை. ஆமா சிவன் கொடுத்த அனைத்து உயிர்களையும் காப்பது கண்ணபிரான் காக்கும் பெருமான். சிவன் நாராயணமூர்த்தி கண்ணன் இல்லாத கதையே கிடையாது. ஆனாலே என் பெருமாள்கிட்ட போய் எல்லாரும் போய் சொல்லுங்க. அதனால நீங்க போய் திருமாலிடத்திலே முறையிட்டு வாருங்கள் என்று சிவபெருமாள் சொல்ல தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் ஆமா சுவாமி திருப்பால் கடலதற்கு திருமாலுடைய இடம் அதற்கு தேவ நல்ல முனிவர்களும் அபயம் அபயம் ஐயா அச்சுதா பச்சமாலே உமக்கு 1000 கோடி சரணமையா அவயோ அவயோ உமக்கு 1000 கோடி. என் பெருமாளாகிய கண்ணனை அடிபணிந்தார்கள் தேவமுனிவர்கள். ஆமா அசுர அரக்கர்களை எதிர்த்து போராட எங்களுக்கு பலவின வேண்டும், அதுக்கு திருமால் வழி சொல்லணும்னா என் திருமாலே தான் சொல்லணும். என் பெருமாளாகிய கண்ணன் பார்த்தார். அன்று தேவமுனிவர்கள் தேவாமிர்தத்தை அருந்தினதினாலே ஆமா அசுர அரக்கர்கள் பிளவின உண்டாகி தேவமுனிவர்களை இன்ன இடுக்கல் செய்து வருகிறார். சொன்னார இந்த இன்னல் இடுக்கத்தில இருந்து இவங்களை காப்பாற்றணுமானா அசுர அரக்கர்களை அழிக்கணும். அழிக்கணுமா அழிக்கணுமா அசுர அரக்கர்களை அழிக்கணுமான பிள வேணும்ல ஐயா. ஆமா பிள வேணும்ல. ஒரு மனுஷங்கிட்ட சண்டைக்கு போறதுல தப்பு இல்ல, எதிர்த்து போராடணும்ல. முதல்ல எதிர்த்து நம்மளால போராட முடியுமா? ஆமா செவிக்கணும்ல. கட்டக்காருக்கும் தாளக்காருக்கும் அடிக்கடி சண்டை வருது பாத்தியாளா? அப்ப நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளுங்க. மாமா இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் தண்ணி கிண்ணியும் போட்டுட்டு ஒரு பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கு பகன்னா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவர் என்ன செய்வாரு, கொஞ்சம் பொறுமையா போகக்கூடியவர். ஒரு நாள் பொறுப்பாரு, 2 நாள் பொறுப்பாரு, 3வது நாள் இவங்கிட்ட போய் எதுக்கு நம்ம மல்லுக்கு நின்னுக்கிட்டு அப்படின்னு ஊர் நாட்டாமைய கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஐயா இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காருயா. அப்ப நாட்டாம என்ன சொல்லுவார் தெரியுமா? நாட்டாமையிட்ட வந்து மக்கள் சொல்லுவாங்க, ஏப்பா குடியாரம்பா, இப்ப என்ன சொன்னாலும் மண்டைக்கு எட்டாது, குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு,
வள 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 வைக்கப்படமா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு விடிஞ்சா போச்சு. விடிஞ்சோட போத அவனுக்கு அவன் தெரிஞ்சு தூங்கி எந்திக்கட்டும், விடியாக்கால அவன் தன் புத்தியில இருக்கும்போது பேசிக்கிடுவான்டா, நீ போப்பான்றாங்க. அப்பந்தான் சொன்னா மண்டைக்கு எட்டும். இவருக்கு கோபம் தாங்க முடியும். நாட்டாம அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஆமா அவர் சண்டை கூடிடக்கூடாதுன்னு சமாதானமா பேசி போய் சொல்லிருப்பாரு. ஆமா இவருக்கு ரத்தம். இன்னைக்கு அவன் குடிச்சு போட்டு பேச போய் தானே, நாளைக்கு பேசிக்கிடுவோம்பா நீ வீட்டுக்கு போன்னு பத்திட்டாரு. நாளைக்கு நம்மளும் முடிப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆப் அடிச்சுட்டு பேசுவோமே ஆமா அப்படின்னு மறுநாள் ஒரு ஆப் அடிச்சுட்டு இவர் அதே மாதிரி பேசுவார். அவர் போய் நாட்டாமேட்ட சொல்லுவார், இனி அவன் பேசுனா ஆப்பா நேத்து நீ பேசுன அவனை இன்னைக்கு என்ன முக்கிட்டு வந்து சொல்லுத. அவன் நேத்தே சொல்ல வந்தான், நான் தான் நீ குடிச்சிருக்கிய விடியாக்காலம் பேசிக்கிட்டோன்னு போ சொன்னேன். இன்னைக்கு அவன் பேசுனதுக்கு மட்டும் உனக்கு ரோசை வருது. சரி குடியாரம் விடு, பச்சை விடு, தண்ணிய கிட்டே போட்டிருப்பான். அத மாதிரி தண்ணிய வாயில வச்சாச்சுன்னா சின்ன பிள்ளை புத்தி மாதிரி போயிரும் பார்த்துக்கோங்க. சொன்னதே சொல்லுவாங்க. அதனால அன்னைக்கு அசுர அரக்கர்கள் தேவாமிர்தம் சாப்பிட்டாங்க. இப்ப நீங்களும் சாப்பிடணும். அப்பந்தான் அவங்களை எதிர்த்து போராட முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? தேவாமிர்தத்தை கடைவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அதுக்குள்ள ஏற்பாடு வழியெல்லாம் நடக்கு. திருப்பால் நல்ல கடலில பெருமாள் என் பெருமாள் தேவா அமிர்தம் கடையணுமான அசுர அரக்கர்களும் வரணும். எல்லாரும் சேர்ந்து வரணும்னா ஒரு பாம்பை பிடிக்கணும் அப்படின்னா பயம் இல்லாதவங்க தான் பிடிக்க முடியும். பாம்புன்னு சொன்னா படையே நடுங்கும். அதனால தேவ முனிவர்கள் உங்களை மட்டும் வச்சு தேவாமிர்தம் கடைய முடியாது. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு கெட்டவன் அதுல உட்கார்ந்துருக்கணும். ஒரு மனுஷங்க இன்னைக்கு அனுபவத்தை பார்த்துக்கோங்க. ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஒரு கெட்டவன் பக்கத்துல இருக்கணும். இவன் கண்ணுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணுங்க. இவன் கண்ணுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு நம்ம வாழலாம் பார்த்துக்கோங்க. கெட்டவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை என்ன? நம்ம வாழ்ந்து காட்டக்கூடிய தண்டனை தான். பெருமூச்சு போடுவான். அதே போன்ற அசுர அரக்கர் இல்லாம தேவா அமிர்தம் கடைய முடியாது. அசுர அரக்கர்களையே வரவழைத்தார். அசுர அரக்கர்கள் தேவ முனிவர்களோடு திருப்பால் நல்ல கடலாதீல தேவா அமிர்தம் அது கடைய வாரார். பூமியை தாலியாக்கி பாறைய அடுப்பாக்கி கடல் ஆவியை பாலாக்கி மந்திரகிரி எனும் மலையவே மத்தாக பிடித்தார். பெரிய மலையை கொண்டு வந்து மத்தாக சேர்த்து பூமியை வளைத்து தாலி பானையாக்கி தேவா அமிர்தம் கடைய வேண்டும் என்று கடல் ஆவியை பாலாக்கினார். கொண்டு மந்திரகிரி எனும் மலையை மத்தாகவே பிடித்தார். ஆதிசேஷனாகப்பட்ட 5 தலை நாகத்தை கயரா திரிச்சாங்க. அந்த மத்தில அப்படி சேர்த்து சுத்தி இழுத்து அப்படி தேவா அமிர்தம் அசுர அரக்கர்கள் தலைப்பக்கம் நின்றார்கள். அவங்க மூர்க்க குணம் படைச்சவங்கல்ல, அவங்க தலைப்பக்கம் நிக்காங்க. தேவ முனிவர்கள் வாழ்பக்கம் நின்று கொண்டு தேவா அமிர்தம் கடையும் போது பானை சமநிலையில இருக்க மாட்டுக்கு. அமிர்தம் கடையும் பானை ஒண்ணுல இருக்கு. மண்பானை தூருக்குள்ள உருண்டையா இருக்கும் பார்த்துக்கோங்க. தரையில வச்சோம்னா அது சமமா இருக்காது. அங்கிட்டு சாஞ்சிக்கிட்டு போவோம். ஒரு பிரிமனை வைக்கணும், இல்லைன்னா ஒரு கல் அதுக்கு தாங்கல் கொடுக்கணும், அடை கொடுக்கணும். இந்த தேவாமிர்தம் கடையும் போது பானை அங்கிட்டு இங்கிட்டும் சாயுது. அப்பந்தான் என் பெருமாளாகிய கண்ணன் இந்த பானைக்கு அடை கொடுக்க வேணுமானா கூர்மை அவதாரமாகிய ஆமை வடிவத்தை கொண்டார். ஆமை வடிவத்தை கொண்டு தன்னுடைய முதுகு ஓட்டிலே தாங்கி கொண்டார். தலைப்பக்கம் வாழ்பக்கம் நின்று கொண்டு தேவா அமிர்தத்தை கடைந்தார்கள். அமிர்தத்தை இழுத்து கடையும் போது அமிர்தம் கடையும் போதும் முதலாவது அமிர்தத்திலே மூத்தவள் முதல் பிறந்த தேவி பிறந்தார்.
அவனுக்கு எந்த அமிர்தம் பிறக்க அவர் தானே கொண்டு ஒப்படைக்கணும். ஆமா ஆமா. அமிர்தத்துல என்ன திருப்பால் கடல்ல தேவாமிர்தம் கடையும் போது எந்த பொருள் கிடைச்சாலும் அதை பகவான் கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அவர் என்னெல்லாம் செல்லுதாரோ அது மாதிரிதான் அந்த தேவாதி தேவமுறை வழிபடுவாங்க. அப்படி முதலாவது அமிர்தத்திலே மூத்தவள் நித்ராதேவியால் பிறந்தா. அவதான் பிறந்தவர் அமிர்தத்துல. அவளை கொண்டு வந்து ஆண்டவன் பகவான் பக்கம் ஒப்படைத்தார்கள். ஆமா. நித்ராதேவியை அழைத்த சிவபெருமாள் முதல் பிறந்த தேவி மூதாதேவி. உலகத்துல விட்டோம்னா அம்மா நீ உலகத்திலே பூமியில் விட்டா உலகமெல்லாம் உறக்கத்தில் முழுகி விடுவார்கள். அதனால உன்னை விடக்கூடாது. தீயவர்கள் வீட்டில் தினந்தோறும் குடியிருந்து வா என்று அவளை எடுத்து முதுகில் வைத்துக் கொண்டார். கடவுளே அந்த மூதேவியை தூக்கி முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டாரு. அப்படின்னா என்ன வீடு வாசல தொளிச்சு தூக்காம கிளவிய வெளியே விட்டு வீட்டுக்கு வந்தா மருமவா தொளிச்சு தூத்து கோலம் போடலன்னு வச்சுக்கோ, கிளவி சண்டைக்கு வருவா. பாதவத்தி என்னைக்கு வந்தாலும் மூதேவி அடைஞ்சிருச்சு. வீடு மூதேவி அடைய விட்டுட்டாள. என்ன சாணி கரைச்சாயா தொளிக்க போறா, டீப்பு போட்டு பிடிக்க போறா. முத்தத்துல அந்த தண்ணியை தொளிச்சு ஒரு கோலம் போடுறதுக்கு அவளுக்கு என்ன செய்யுது? டீப்பு போட்டு பிடிக்கணும். மூதேவி உள்ள இப்படி இருக்க மூதேவி அடைய விட்டுட்டாள. பூதம் கணக்கா இருந்து உறங்குதாள 10 மணி வரைக்கும். மூதேவி அடைய லட்சுமி தங்குவாளா? மூதேவில அடைவா. மூதேவி அடைஞ்சிட்டா அப்படின்னு சில கிளவி சண்டைக்கு போவா. மருமாட்டா கிளவி பக்கத்து வீட்டுல போய் பேசுவா. ஆமா. அப்படி முத்தம் தொளிச்சு தூக்காம திருவிளக்கு ஏத்தி தீபம் போடாம எந்த வீட்டுல இருந்தோமோ அந்த வீடு கண்டிப்பா இருள் அடைஞ்சிரும். மூதேவி முக்கில போய் குடியிருந்துக்கிடுவா, உட்கார்ந்துக்கிடுவாள்ல. ஆமா. சீதேவிக்கு சுத்தமான இடம். ஆமா. சீதேவி லட்சுமி இல்லையாவா? ஆமா. தண்ணி எங்கட தண்ணி அதிகமா இருக்கோ, உப்பு எங்கன அதிகமா இருக்கோ, ஆமா, சாப்பாடு எங்கன அதிகமா இருக்கோ அங்க லட்சுமி தேவி இருப்பா. ஆமா. ஊறுகாய் எந்த வீட்டுல நிறைய இருக்கோ அந்த வீட்டுல குபேரன் கண்டிப்பா குடியிருப்பார். அப்ப குபேர பகவானுக்கு ஊறுகாய் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஆமா. ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கணும். நார்த்தங்காயோ எலுமிச்சங்காய் ஊறுகாயோ. அப்படி ஒரு வீட்டுல போய் குடியிரு என்று ஆண்டவன் அனுப்பி வைத்தார். ஆமா. சாக்கடை சவதி எங்க இருக்கோ அங்கதான் மூத்தவா இருப்பாளாம். குடி போய் குடியிருந்துக்கிடுவா. இரண்டாவது அமிர்தம் கடைந்தார்கள். இழுத்து கடையும் போது இரண்டாவது அமிர்தத்தில இளையவள் லட்சுமியா. லட்சுமியும் பிறந்த போது அவன் பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி அந்த பேட வண்ண மயிலழகி அவளோ கண்ணுக்கு கண்ணழகி காதமூக்கு வடிவழகி மூக்கழகா மொழியழகா முகத்தனோட திருவாள சிக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி அந்த லட்சுமியும் பிறந்த போது மகாலட்சுமி அழைத்து கொண்டு பகவான் பக்கம் மாறார்கள். ஆண்டவன் பார்த்தாரே. முதலாவது அமிர்தத்திலே மூதாதேவி பிறந்தான். தன் முதல்ல வச்சுக்கிட்டோமா. இரண்டாவது அமிர்தத்திலே சீதேவி பிறந்திருக்கிறாளே. சீதேவி பிறந்திருக்காள். ஐயா இந்த லட்சுமிய லட்சுமி தேவிய அம்மா நல்லவர்கள் வீட்டில் நாள்தோறும் போய் குடியிருக்கணும். ஆமா. நல்லவர்கள் குடியிருந்து வா. ஆமா என்று கிருஷ்ண பகவானுக்கு கட்டி வைத்தார். அன்றே கல்யாணம் சிறப்பு செய்து வைத்தார்கள். நல்லவங்க வீட்டுலன்னா என்னது? என்ன இப்ப நம்ம வீட்டுல ஒரு வாழ்க்கையில போட்டி இருக்கணும், பொறாம இருக்கப்படாது. உண்மைதானே? அவங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்களிருந்து ஒருபடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற போட்டி இருக்கணும். அதான உழைக்கணும்ல. அவங்க வாழ்ந்தாங்களேன்னு வயிறு எரியப்படாது, போராமப்படக்கூடாது. அடுத்த வீட்டுல 5 மணிக்கு லைட் எரிஞ்சா எனக்கு அடிவயத்துல தீ எரியப்படாது. இவதான் அடிவயத்தோட கலக்குமே. இந்த ஆமா சில பொம்பளைய என்ன அந்த காலம் அப்படி இருந்திருக்காங்க. கூடி சூனியம் விஷம்பம் வந்து இருக்கப்படாது. நாட்டுல இருந்தா அழிவுதான். இப்போ பக்கத்து வீட்டில் வந்து லைட் எரியுது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு மண்டடி தலையடி இருக்குன்னு வைங்க. ஆமா. சாயங்காலம் 5 மணிக்கு படக்குன்னு எந்திரிச்சு தொழிச்சு தூத்து கோலம் போட முடியாது. ஆமா ஆமா. லைட்டு போட முடியாது. எதிர்த்த வீட்டில் 5 மணிக்கு லைட்டு போட்டால் அந்த வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் தெரியத்தானே செய்யும். நம்ம கூட 1/2 மணி நேரம் தூக்கி எந்திரிச்சுக்கிடலாம். ஆமா. அதுக்கப்புறம் லைட்டை போட்டுக்கலாம். அந்த வெளிச்சம் அங்கே இருக்குல்ல ஐயா. அப்ப அடுத்த வீட்டு மகாசி புண்ணியவதி லைட்டை போட்டுட்டா முத்தத்துக்கு தெரியுது, நம்ம வீட்டுக்கு தெரியுது. ஆமா அப்படின்னு சந்தோஷப்படணும். நான்
நான் என்ன செய்வேன்? என்ன ஏன் பியாதியில அவளுக்கு இரும்பு அலையா அடிச்சிருக்கான் கடவுளே. ஏப்பா 5 மணிக்கு அசந்து இருக்க மாட்டுக்காளையா? 5 மணிக்கு 5 மணிக்கே லைட்ட போட்டுட்டாள. அப்படியே அடி வைத்தா அவளுக்கு அப்படியே நம்ம வயிற்றுச்ச பட்டோம்னா நம்ம வீட்டுல மொத்தமா பீசு பேரும் பார்த்துக்கோங்க. கரண்டே வராது, பீசு மொத்தமா பேருமே. அப்படி வீட்டுல போய் உட்காருனார். அப்படி நினைக்க கூடாதுல. ஆமா, நல்லவங்க நல்லது நினைக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல குடி, அவர்கள் வீட்டுல போய் உட்காரு. ஆமா, நல்லோர்கள் வீட்டிலே நாள்தோறும் குடியிரு என்று சாட்சாதி சங்கரம் பகவான் லட்சுமியானவளை கிருஷ்ண பகவானுக்கு கட்டி வைத்தார்கள். ஆமா சாமி. மூன்றாவது அமிர்தத்தில் நந்தி வந்து பிறந்திடையோ ஆண்டவன் தான் பகவானோ ரஜப வாகனத்தை தனக்கே வைத்துக் கொண்டார். 4வது அமிர்தத்தில் 4வது நஞ்சு வந்து பிறகுதையா நஞ்சு வந்து பிறகுதையா. 4வது அமிர்தத்துல நஞ்சு எப்படி பிறக்கு? தேவ முனிவர்களும் அசுர அரக்கர்களும் தலைப்பக்கம் வால் பக்கம் நின்று கொண்டு அமிர்தத்தை கடைஞ்சாங்க. இந்த மந்திரகிரி எனும் மலையவே மத்தாக்கி ஆதி சேடனாகப்பட்ட 5 தலை நாகத்தை கயரா திரிச்சாங்க இல்லையா? இந்த நாகத்தை இழுத்து கடையும் போது நாகத்துக்கு வேதனை தாங்காம வாய ஆனது பாருங்க. வாய்க்குள்ள இருக்கும் நஞ்சானது அமிர்தத்துக்குள்ளே கக்கி விட்டது. விஷத்தை கொண்டாது கக்கிருச்சு. நஞ்சாக இருந்தாலும் அதுவும் அமிர்தத்துல தான் பிறந்திருக்கு பாத்துக்கோங்க. நஞ்சு அமிர்தத்துல பிறந்திருக்கு. ஆமா ஆமா. இந்த நாகத்தின் நஞ்சு அமிர்தத்துக்குள்ளே விழ அமிர்தம் பொங்கி திருப்பால் கடலெல்லாம் நீளமாக மாறி போச்சு. எங்க பார்த்தாலும் விஷமாலா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கடல் கரையை தண்ணியை பாருங்க நீல கலர்ல இருக்கும். அந்த விஷம் போய் கடலுக்குள்ள திருப்பால் கடல் நீளமாக மாறினதும் அல்லாம திருமால் மேனியும் நீளமாகி போச்சு. பெருமாளோட மேனி ஆகி போச்சு. இன்னைக்கு பெருமாள் கண்ணன் ராமன் எங்க இருந்தாலும் அவர் மேலெல்லாம் நீல கலர்ல தான் இருக்கும். ஆமா, அந்த விஷம் போய் சேர்ந்திருக்கு. இந்த அமிர்தமானதை பொற்கிண்ணத்திலே நஞ்சை எடுத்துக்கொண்டு பகவான்கிட்ட எவனா எது பிறந்தாலும் பகவான்கிட்ட தானே கொண்டு போய் கொடுக்கணும். அப்படிதான் சொல்லிதான் கொடுத்திருக்காரு. இந்த நஞ்சையும் பொற்கிண்ணத்தில் எடுத்து வைத்தார். ஆமா, பிறந்தது நஞ்சு. நஞ்சு கொண்டு வரது தங்க கிண்ணம். தங்க கிண்ணத்துல கொண்டு வராங்க. பொற்கிண்ணத்திலே கொண்டு வந்து பகவான் கையிலே ஒப்படைத்தார். ஆமா, சிவபெருமாள் பார்த்தார். ஆகா, இந்த ஆலாகால விஷத்திலே அச்சுதன் முழுகி கொண்டிருக்கிறாரே என்ற ஆண்டவனாகிய பகவான் நஞ்சை உருட்டி திரட்டி பகவான் உள்ளங்கையினால் எடுத்து தொண்டையிலே போட்டுக்கிட்டார். ஆண்டவன் தொண்டையில் போட்ட உடனே பார்வதாதேவி சுவாமி நஞ்சை அல்லவா முழுங்கி விட்டார், நாதன் உயிருக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்று பகவானுடைய சங்கை இறுக்கி பிடிச்சார். பகவானுடைய கண்டத்தை சேர்த்து பிடிச்சா பராசக்தியானவளும் பகவான் கண்டத்தை இறுக்கி பிடிக்க நஞ்சு உருண்டு திரண்ட ஆண்டவன் தொண்டையில முடிச்சுங்க. கண்ணு மொழி நில குத்துது கடவுளுக்கு. அதுக்குத்தான் தொண்டையிலே சிவனுக்கு நஞ்சு உருண்டு திரண்டு முடிச்சா வந்து விழுந்ததுனால ஆமா ஆம்பளைகளுக்கு ரொம்ப சத்தம் போட முடியாது, எட்டி பேச முடியாது, முக்கிட்டு கணக்க முடியாது. ஆமா, வாங்கி அவையம் போட முடியாது. இவ சண்டை வட்டா 8 பொம்பளைய லேசா பேசினாலும் 4 வீட்டுக்கு கேட்கும். 8 வீட்டு முக்கிட்டு கணப்பா. பக்கத்து வீட்டுல என்ன சொல்லுவா, மச்சான் பைத்தியார், அவர் சத்தம் கேட்கா கணக்காளா முக்கிக்கிட்டு கணக்க இந்த பேசாயா பேசுவா, அவ சவுண்டு தானே கேக்கு. அவரு உருக்கு அருவாமனையா இருந்து வாய்க்குள்ள முன்னு 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 நல்லா நங்கூரம் கணக்க 4 வார்த்தை பேசுவாரு. ஆமா ஆமா, அது வெளியே தெரியாது. எங்க மாமாவுக்கு ஏன் இவ்வளவு சவுண்ட் இருக்கு தெரியுமா? என்ன முடிச்சு இல்ல அவருக்கு, முடிச்சு இல்ல அவருக்கு, தொண்டையில முடிச்சு கிடையாது, முடிச்சு மாறி அதனால அவருக்கு முடிச்சு இல்ல, முடிச்சு மாறி. ஆமா, அப்ப அவருக்கு முடிச்சு கிடையாது. அதனால அவர் சவுண்ட் கொஞ்சம் டாமன்னு நிக்கி. அதனால பகவான் முடிச்சு இருக்கா இல்லையான்னு அடுத்து பாப்போமா. அந்த பார்வதி பிடிச்ச பிடியில தான் பகவானுக்கு தொண்டையில குவாலிக்கா மாதிரி முடிச்சு கிடக்கு.
அது சிவசக்தி பிடிச்ச பிடி இல்லையா? நஞ்சு உருண்டு திரண்டு நாதன் சிவனுக்கு தொண்டையிலே முடிச்சு நீல நிறமாக மாறிவிட்டது. நீல நிறமா வந்துருச்சு. திருநீர் அணிந்திருந்த சிவபெருமாள் கண்டத்தில் நீல நிறமாக மாறியதுனாலே திருநீலகண்டர் அப்படின்னு அவருக்கு அதுல ஒரு பேர். அவருக்கு ஒரு பேர் வழங்கியிருக்கங்க. அப்படி ஆதிபராசக்தி நஞ்சை உண்ட நாதன் சிவனை உறக்க விடக்கூடாது என்று ஆமா சிவனுக்காக சக்தி முழித்திருந்தா விடிய விடிய அதுதான் சிவன் ராத்திரின்னு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். உலகமெல்லாம் கொண்டாடுறோம் பத்தியா? சிவன் ராத்திரி அன்னைக்கு பெண்கள் தான் அதிகமா விடிய விடிய முழிச்சிருக்கணுமா. ஆமா 4 நாளைக்கு சோறே சாப்பிடக்கூடாதான். அப்பா அவளும் தோசை இட்லி தான். சோறு சாப்பிட்டா தூக்கம் வந்துருமா. இட்லி கூட சாப்பிடக்கூடாது, தோசையா தான் சுட்டு சாப்பிடணுமா. அது நெஞ்ச கரிச்சுக்கிட்டு தூக்கம் வராது. ஆமா இப்ப சிவராத்திரி அன்னைக்கு வீடு வாசம் மொழிவி கழுவி மத்தியானமே சோறு சாம்பார் அவியல் பொரியல் பச்சடி பால் பாயாசம் ஆமா வடையோட வச்சு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு 7 மணிக்கே உறங்கிடுவோம் பாத்துக்கோங்க. எங்க நம்ம சிவராத்திரிக்கு விடிய 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 முழிக்க எங்க முடியுது. வருஷத்துக்கு ஒரு நாள் கூட முழிக்கிறதுக்கு ஆள்களுக்கு இப்ப இல்ல. அதான் எங்க விடிய விடிய முழிக்க. ஆமா முழிக்க முடியாது நம்மளால. சிவன் ராத்திரி அன்னைக்கு இப்ப யாரு முழிக்கா? அதான யாரு முழிக்கா? அப்படி முழிக்கணும்னா ரூபா 5000 தேவைப்படும். எதுக்கு? டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கணும். டிவி போட்டு பார்க்கணுமோ? படம் பார்க்கணும். என்னென்ன? அம்மா அப்ப அந்த காலத்துல அப்படி கிடையாதுல. அப்ப அது கிடையாது. விடிய விடிய முழிக்கணும். சிவனுக்காக சக்தி முழித்தால் சிவன் ராத்திரி. மறுபடியும் அமிர்தம் அல்ல. மறுபடியும் திருப்பால் கடலை அமிர்தம் கடைய ஆரம்பித்தார்கள். 5வது அமிர்தத்தில பஞ்சாச்சாரம் பிறகுதையா. பஞ்சாச்சாரம் பிறந்த போது அதை பக்தர்கள் கையாதில திருநீரா கொடுப்பாராம் பகவானோ. பஞ்சாச்சாரத்தை பக்தர்களுக்கு திருநீராகவே பூச கொடுத்தார்கள். கடவுள் எடுத்து அதை பூசிக்கிட்டாரு. நான் திருநாரா பூசிக்கிட்டேன். இந்த பஞ்சாச்சாரத்தை மக்கள் நெத்தில திருநாரா பூசிக்கோங்க. பஞ்சாச்சாரம் எப்படி பூசணும்? என்ன ஒரு கோயில்ல சிவாலயத்துக்கு போனாங்கன்னா திருநீர் கொடுக்கக்கூடிய கோவில் பூசாரி ஐயா இப்படி அள்ளி இப்படி அண்ணாந்து ஏன்னு திருநார் கொடுக்கும் போது இப்படி கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்? இப்படி கொடுக்கணும்னு. ஏன் இப்படி கொடுக்கணும் தெரியுமா? இது நந்தியுடைய முத்திரை. நந்தியுடைய முகமா? அதனால சிவாலயத்திலே விபூதி கொடுக்கும் போது அவங்க எடுத்து இப்படி கொடுக்கணும். நம்ம இப்படி வாங்கணும். வலது கையால வாங்கி இடது கையில போட்டு வலது கையில பூசக்கூடாது. வலது கையால வாங்கி வலது கை விரலால் எடுத்து பூசிக்கிடணும். கடவுளை பார்த்து அண்ணாந்து பூசணுமா? ஆமா அண்ணார்ந்து பூசினோமானா விபூதி பொசம் 2லயும் விழணுமா. 2 பொசத்துல அள்ளி விழணுமா? ஆமா இப்ப எப்போ இப்ப கண்ணாடியை பார்த்து நவத்துட்டு லேசா எடுத்து வச்சுக்கிடணும். ஆமா அந்தாளுக்கு அள்ளி அண்ணாந்து பூசினா பொசத்துல விழுமா சொன்னாரு. திருநீர் பூசி உட்கார்ந்துருந்தா அந்த பாருங்க பிரியமாமா வேம்பம்மா நெத்தில எப்படி இருக்கு பட்டை. அது மாதிரி இருக்கணுமா? மூத்தவ வந்தாலும் பயந்து ஓடிடுவாளா எரிச்சிருமுன்னு. அந்த சிவனுடைய பஞ்சாச்சார நெத்தில இருந்தா மூத்தவே கிட்டத்த வரமாட்டா. அந்த காலம் பட்டை அடிப்பாங்க. ஆமா வில்லுக்காரங்களும் அதுக்கு மேல பட்டை அடிப்பாங்க. ஏப்பா பட்டையும் போட்டு கொட்டையும் போட்டு. இப்ப வில்லுக்காரங்க பட்டை யார் அடிக்க அங்க பாருங்க. நான் ஒருத்தர் நெத்திலையாவது பட்டை இருக்கா? நான் ஒருத்தன் வயசாளி தான் பட்டை அடிக்க. பழைய காலத்து ஆளு நான் வில்லுக்காரங்க. நீங்க எதுக்கு அடிக்க தெரியுமா? ஏன்னு நீங்க இந்த பட்டை கோயில்ல தாம்பல தட்டு ஏந்தணும். அது ஏந்த நம்ம கோயில் வாங்கிக்கலாம். இது துட்டுக்கு போடுற பட்டை நம்ம கோயில் வாங்கிக்கலாம். நான் பழைய காலத்து வில்லுக்காரன் இப்படித்தான் பட்டை அடிப்பேன். நீங்களா? பிள்ளைக்கு வயசு 95க்கு மேல ஆச்சுல. நம்ம சர்வீஸ் இப்பமா சர்வீஸ் பழைய காலத்து ஆளம். அவர் தான் சொன்னாரு பழைய காலத்து ஆளுன்னு. அதனால தின்னார் அள்ளி என்ன மாதிரி நெத்தி நிறைய பூஜிக்கணும். எங்க அவருக்கு எனக்கு 1 வயசு. ஆமா எவ்வளவு பையன்? எவ்வளவு பையன்? சின்ன பையன் இல்ல. அப்படி இல்ல, அவருக்கு எல்லா விவரமும் தெரியும்னு சொல்லுறேன் அண்ணன். அப்படியா? ஆமா. அப்படி பஞ்சாச்சாரத்தை பக்தர்களுக்கு பூச கொடுத்தார்கள். மறுபடியும் 6வது அமிர்தம் கிடைக்கின்றார்கள். 6வது அமிர்தத்தை கிடைக்கும். 6வது அமிர்தத்தில ஒரு அகலிகை பின்னவளும் பிறந்து வாரா. பிறந்து வாரா. ஐயாறாவது அமிர்தத்திலே அகலிகை பெண்ணவளும் பிறந்த போது அவ அமிர்தத்திலே பிறந்தவளாம்.
பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி காதமுக்கு வடிவழகி அகலிகையை கண்ட போது தேவ முனிவர்கள் எல்லாம் திருப்பால் கடல்ல தேவாமிர்தம் கடையணும் ஒரு பெண்ணெல்லாம் பிறந்திருக்கா எல்லாம் வேணும்னு கேட்டவங்க பெண்ணை பார்த்ததுல இருந்து பெண்ணும் தான் வேணும்காங்க அமிர்தம் கிடையாது அப்படியே துவச்சுக்கு நிக்காங்க 6வது பிறந்த அகலிகை அழகு நிறைந்த பெண்ணும் 33 கோடி தேவ முனிவர்களும் இந்த பெண்ணு எனக்கு எனக்குங்காங்க அமரத்துல பிறந்த அகிலியர்களுக்கு ஐயா இருப்பது ஒரு பெண்ணு ஆமா இதை யாருக்கு தான் கொடுக்க முடியும் யாருக்கு கல்யாணம் செய்து கொடுக்க அப்பதான் ஒரு பேசி முடிவுக்கு வந்தார்கள் என்ன இந்த பெண்ணை மனம் முடிக்கும் தத்துவம் ஒருத்தருக்கு கட்டி கொடுத்து ஒருத்தருக்கு கட்டி கொடுக்காம இருந்தா முகச்சொடவு ஏற்படும் அது பெரிய பகை வரும் நாரதர் அங்கிருந்து வந்தார் ஆமா இந்த கடலுக்குள்ள மூச்சு அடக்கி முங்கி வந்து 1 நாள் 2 நாள் இல்ல ஆமா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 12 வருஷமா இருக்கணும் 14 வருஷம் ஏ அப்பா அப்பா இந்த கடலுக்குள்ள முங்கி மூச்சு அடக்கி கடைசி யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அகிலியை கல்யாணம் அவர்களுக்கு தான் இந்த அகலிகையை கட்டி கொடுக்கணும் நாங்க ஆமா போட்டிக்கு தயாரா எல்லாரும் கடலுக்குள்ள முங்கி கடைசி வந்தவங்களுக்கு தான் பெண்ணு ஆமா முங்கிருவியலா நீ கடலுக்குள்ள முங்குவியா இல்ல ஒரே முங்கா போயிருவியா சா அதெல்லாம் தொட்டு கும்பிட்டு வந்துருவாங்க இத காதல கேட்ட உடனே 33 கோடி தேவ முனிவர்களும் வருகின்றார்கள் கூட்டமும் நாட்டமும் வருது கடலை தொட்டு கும்பிட்டு வந்தவங்களும் வந்தாங்க தண்ணி அள்ளி தலையில தொளிச்சிட்டு வந்தவங்களும் வந்தாங்க ஆமா முங்கி குளிச்சு வந்தவங்களும் வந்தாங்க வந்தா இப்படி ஒவ்வொரு பேர்களும் வருகின்ற பொழுது இந்திரன் அங்கிருந்து வந்தார் கடைசியில் வராரு நான் தான் கடைசி வந்தவன் அகலிகையை எனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னா பொறுப்பா கணக்கு பாத்துக்கிடுவோம் குறையா கணக்கில் ஒரு ஆள் குறையுது யாரு அப்படின்னு பார்க்கும்போது கௌதம ரிஷி அங்கிருந்து வராரு அவர் தான் கடைசியில் வந்துட்டோம்னு வராரு கௌதம ரிஷி சிவபக்தர் சிவனாருக்கு பூஜை பண்ணக்கூடியவர் ஆமா இந்திரன் அங்கிருந்து வந்து நான் தான் கடைசி வந்த பெண்ணு எனக்கு தாமனார் சொன்னார்ல கௌதம ரிஷி இதோ நான் வந்துட்டேன்னார் ஆமா சுவாமி சொன்ன வாக்குப்படி தவறக்கூடாது ஆமா அதனால அகலிகை பெண்ணானவளை கௌதம ரிஷிக்கே கட்டி வைத்தார்கள் கட்டி வைத்து அப்போ மறுபடியும் அமிர்தம் கிடைக்கின்றார்கள் அமிர்தத்தை இழுத்து கிடையும் போது 7வது அமிர்தம் அது தேவ முனிவரெல்லாம் கடையும் போது 7வது அமிர்தத்தில ஐயா அமிர்தத்தில 7 பூதம் வந்து பிறகுதையா சாமி அமரதில ஐயா ஆளி பூதம் அழகு பூதம் கட்ட பூதம் நெட்ட பூதம் நொண்டி பூதம் சண்டி பூதம் அந்த 6 நல்ல பூதத்துக்கு 7வது பூதமாக கீறிவிட்ட நாமங்களும் கிளிமோக்கு வாயழகா ஐயா இரும்பு சங்கிலி மாறா போடு ஏற்ற சங்கிலி பூதம் பிறகுதையோ ஏற்ற சங்கிலி பூதம் பிறந்த போது ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா ஐயா ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தெய்வம் ஐயா ஓடுதையா ஆடுதையா ஆடுதையா ஊழச்சத்தம் போடுதையா ஆடுதையா அழகு சங்கிலி பூதம் பிறந்த போது
அம்மா நீங்க ஒரு குலவ உங்க பொன்னான மணிக்குலவ ஐயா சங்கிலி பூதம் பிறந்த போது பொன்னால பூணூலும் பொன்பதித்த தாவளமோ அந்த பூதத்துக்கு அவருக்கு வெள்ளியால பூணூலா வெங்கலத்தால் தாழ்வடமா மாணிக்கத்தால் பூணூலும் சங்கிலி பூதத்துக்கு மரகதத்தால் தாழ்வடமோ பூதத்துக்கு ஐயா ஆறு நல்ல பூதத்துக்கு அண்ணாவி பூதமாக இரும்பு சங்கிலி மார்வழகம் கீறிவிட்ட நாமங்களும் கிளிமோக்கு வாயழகும் கோதண்ட ராமன் பதைக்கத்தோடு கோயலத்தை ஆளும் தெய்வம் ஆளும் தெய்வம் எங்க சங்கிலி பூதம் பிறந்தாரு ஆளு தெய்வம் ஐயா அழகு பூதம் வந்து பிறந்த போது ஆதி வெள்ளி கையில தேவ முனிவர்கள் எல்லாம் சங்கிலி பூத அம்சத்தை கண்டு பயந்து ஓடுதாங்க. எப்படி இருக்கு வயிறு பூதங்கனக்கா ஆளி எப்படி இருக்கும் ஆளி பொம்மை ஆளி பூதம் அழகு பூதம் கட்ட பூதம் நெட்ட பூதம் குருட்டு பூதம் செவிட்டு பூதம் ஆறு பூதத்துக்கு அண்ணாவி பூதமாக ஏழாவது பூதம் நொண்டி பூதம் சண்டி பூதம் ஏற்ற சங்கிலி பூதம் வந்து பிறக்குதையா. தேவ முனிவர்கள் எல்லாம் ஓட ஆரம்பித்தார்கள். இந்த பூதத்தை கண்டு உடனே ஆண்டவனாகிய பகவான் அப்பா சங்கிலி பூதம் இரும்பு சங்கிலி மாறா அப்போடு பிறந்த பிள்ளை நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் நீ ஊழ சத்தம் போட வேண்டாம். அப்பா பகவானே நான் ஏன் பிறந்தேன் எனக்கு என்ன வேலை இருக்கு மகனே அழகு சங்கிலி பூதம் இன்னையில இருந்து கைலாசம் உன் காவல் கருவேல பெற உன் காவலப்பா எல்லாமே உன் காவல் தான். கண்ணை இமை காப்பதே போல் கைலாசத்தை நீ காத்து வர வேணும் அப்பா. நீ யாழ் பூதத்துக்கு ஆண்ட வேணும் சொன்ன போது என் மகனே சங்கிலி பூதம் இந்த கைலாசம் தன்னாதியிலே வடக்கு வாசல் தன்னாதியில இரும்பு சங்கிலி ஊஞ்சல் கட்டி காவல் காத்து வரவே வேணும். இரேழு உலகம் எல்லாம் இறையளக்க போறேன் அப்பா ஈஸ்வரன் சொன்ன போது ஏ சங்கிலி பூதா அகில உலகம் எல்லாம் படைத்த மனுக்களுக்கு நான் அமுதளிச்சுட்டு வாரேனப்பா. கைலாச காவல் உன் காவல் மகனே களஞ்சிய கருவேலப்பறை காவலும் உன் காவல். நாம் படியிழந்து கைலாசம் வரும் நாள் வரைக்கும் அப்பா சங்கிலி பூதம் கைலாசத்தை விட்டு நீ எங்கும் போகக்கூடாது. கைலாச வாசப்படி பூதம் பகவானும் சொல்லி விட்டு ஆறேழு உலகம் எல்லாம் படியளக்க வாராரே பார்வதி இடம் மதியில படியரிசி வாங்கி கொண்டு ஆளி நல்ல ஆடியங்கும் உரிய நல்ல
உலகமெல்லாம் படிகளந்து மறக்க நல்ல எடுத்து எனைய எடுத்து பகவன் மாநிலமோம் படிகளந்தா படியளந்த யார் மரக்கடல தலையெடுத்து படியா அவர ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படியளந்த படியளந்த பகவானும் 8 நாளா ஒரே லிஸ்ட் தான். ஓ லிஸ்ட் ஒண்ணு 2 பேரும் வேணா கொடுக்கவா? சரி சரி ஆமா நீ கொடுத்தா நான் கொடுப்போங்களா? ஆமா நீ மட்டும் என்ன வில்லுகாரர் கொடுக்க ஆ. நானும் கொடுப்பேன். ஆமா அப்படி ஆண்டவனாகிய பகவான் அகில உலகமெல்லாம் படியிழக்க வந்தார். ஆமா 8 நாளை இறைவனோ 7 உலகமெல்லாம் இறை அளந்து இறையிழந்து வந்தார் பத்தியடா. சிவபெருமாள் கைலாசம் வரும்போது பகவான் என்னைக்குமே கைலாசம் வந்தார்னா சரி தில்லையில் சென்று சிவகாமி அம்மாளோடு நடனமாடி கொண்டு வருவது வழக்கம். ஆமா அங்க போய் தங்கி இருந்து நடனம் ஆடுவாரு. தில்லை அம்பலன் நடராஜ பெருமாள் அவருக்கு ஆட்டம்னா போதுமே. அன்று அவர் என்ன நினைச்சாருன்னா என்ன கைலாசத்துலதான் நம்ம மகன் சங்கிலி பூதம் காவல் இருக்காரு, நமக்கு தான் பெரிய பூதம் காவலுக்கு இருக்கா. நம்ம வாரது வரைக்கும் சங்கிலி பூதத்தை காவலுக்கு இருன்னு சொல்லியிருக்கோம். ஆமா ஆமா கொஞ்ச நாளா நம்ம சிவகாமி அம்மாளோடு நடனமாடி ரொம்ப நாள் ஆச்சு. கைலாச காவலு பூதம் காத்துக்கிட்டு இருப்பாரு. தில்லையில போய் சிவகாமி அம்பாளோடு நடனம் ஆடிட்டு போகலாமே என்று தில்லைக்கு வந்தார் சிவபெருமான். சாட்சாதி சங்கரன் பகவான் 8 நாள் ஆச்சு. இறையிழக்க போன பகவான கைலாசத்துல காங்கல. தில்லையிலே நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. பார்வதி பகவான் எங்க பெருப்பாருன்னு 7-8 கைலாசமெல்லாம் தேடினான். கடவுளை காங்கல கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தாண்டி பார்த்தா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் கலங்கு வாழாம் பார்வதியா கண்ணனுட தங்கை கடவுளுட மனைவியா கண்ணனுட தங்கை அவள் கடவுளுட மனைவியா ஐயாயிரேழு உலகம் எல்லாம் ஈஸ்வரனை தேடி பார்த்தா ஈஸ்வரரை காணாமல் அங்கு வாழாம் பார்வதியா பெருமாள் தங்கை ஈசனுட மனைவியா பெருமாள் தங்கை அவள் ஈசனுட மனைவியா போடு 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 அவளோ ஆதி கைலாசம் எல்லாம் அரணாரை தேடி பார்த்த ஆதி கைலாசம் எல்லாம் அரணாரை தேடி பார்த்தா அரணாரை காணாமல் வாழாம் பார்வதியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியா யா அச்சுதனார் தங்க அவளும் பகவானை காணாமல் சக்தி உமா பார்வதியா முத்து முத்த கண்ணீரைத்தான் முகங்களெல்லாம் வடிப்பாளோ ஆறாக கண்ணீரைத்தான் அங்கமெல்லாம் வடிப்பாளே பவளம் போல கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் வடிப்பாளோ ஏங்குதாள பொல்லம்புதாளே அந்த
ஈஸ்வரியா ஈஸ்வரியா அவ ஈசன் பகவானை தேடுவாளா பலம்புவாளா அவளோ அலருவாளாம் புலம்புவாளா ஆதிசக்தி பார்வதியா ஐயா பார்வதியும் பார்வதியோ அவ ஆண்டவன தேடுவாளா சாமி பலம்புவாளா நம்ம என்ன செய்வோம் அது செய்வோம் எட்டோட 8 நாளா இறை இழக்க போனதொரு ஈஸ்வரனும் வரவே இல்லை என்ன செய்யலாம் யாது செய்யலாம் கைலாசம் எல்லாம் கடவுளை தேடி பார்த்தோம் கடவுள் ஆமோ ஆண்டவனை தேடி பார்க்கணும்னா நம்ம எல்லா பக்கமும் பார்த்தாச்சு ஆமா சிவபெருமாளை காங்கல தாங்கள நம்ம மகன் சங்கிலி பூதத்தையே நாம் அழைக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி சங்கிலி பூதத்தை அழைத்தா என் மகனே சங்கிலி பூதான் சங்கிலி என் மகனே சங்கிலி பூதா சங்கிலி பூதோ வார்த்தைகள் மகனே கேள் மகனே அப்பா 8 நாளா 8 நாளா இறையிழக்க போனதொரு போனதோரோ அந்த ஈஸ்வரனும் வரவும் இல்லை வரவும் இல்ல அரணார தேடணுமே அழகு சங்கிலி பூதத்தாரே அடியளக்க போனதொரு அந்த பகவானை தந்தேடி வாப்பா பார்வதியும் சொன்ன போது பார்வதியும் சொன்ன போது அழகு சங்கிலி பூதம் யாது சொல்வா அளவு பூதம் அது யாது சொல்வா போடு போடு ஓய் அம்மா நம் பகவானை தேடியல்லோ பூலோகம் போனேன் நானா அம்மா பார்வதி என் தாயே வராசக்தி அப்பா பகவான் கைலாச காவல் உண்காவல் கருவேலைப்பறை காவல் உண்காவல்னு ஒப்படைச்சிருக்காரு கைலாட்டு போக மாட்டேன் நான் படி இழந்து கைலாசம் வரும் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு எங்கும் நவளப்படாதுன்னு சொல்லியிருக்காரு கைலாசட்டு போகலான்னு சொல்லிருக்காரு கடவுளே அதனாலே நான் போனேனே ஆனா ஆண்டவன் எனக்கு சாபம் கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரு நான் கைலாசத்தை விட்டு போக என்னை மாட்டேன் மன்னித்து அருளணும் அம்மா அம்மா பார்வதிய அப்பா சொல்லை தட்ட மாட்டேன் அழகு பூதத்தாருன்னு சொன்ன போது சங்கிலி பூதம் பகவான் சொன்ன சொல்லை மறக்காம பகவான் வரும் நாள் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் பாரி சொல்ல கேட்க மாட்டேங்காரு பகவான் சொல்லதான் கேட்காரு அப்பா அப்பா அப்ப நீ என் பேச்ச கேட்க மாட்டியா அப்பா சொல்ல தட்ட மாட்டாம்மா அம்மா தாயை சிறந்த கோவிலும் இல்லை அது உண்மைதானே ஆனாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பகவான் சொல்லிட்டு போயிருக்காரா ஆண்டவன் சொல்லை நான் தட்டி போனேனே ஆனா என்ன மதியாத நீ அப்படின்னு சாபம் கொடுப்பார் இல்லையா கைலாசத்தை விட்டு நான் நவள அதனால நான் போக மாட்டேன் பகவான் தேட மாட்டேன் அவன் பார்வதி பார்த்தா இப்படி எல்லாம் சொன்னா இவன் போக மாட்டான் சங்கிலி பூதம் போக மாட்டான் சங்கிலி பூதத்துக்கு கோபம் வர முடியுமா நம்ம பேசினா தான் போவாரு அப்பந்தான் கைலாசம் விட்டு என்று பார்வதா தேவி சங்கிலி பூதத்தார் இழைத்தார் ஏ பூதம் ஏ சங்கிலி பூதா ஏ பூதம் நான் போய் பகவானை பார்த்துட்டு வானா போக மாட்டோங்கிற போக மாட்டுக்கா அப்ப நீ ஆண்டவன் இல்லாத கைலாசத்தை அரசால பாக்கியா அப்படி நறுக்குன்னு கேட்டாலா போனவன் காண இருந்தவனுக்காடா சொந்தம் அப்படி கேட்டா பூதத்துக்கு கோபம் வந்துருச்சு அவருக்கு கோபம் வந்தா தான் போவாருந்தானே அம்மா அப்படி பேசுதா இவர் காதுக்கு கேட்கலாம் அப்ப பார்த்தா அழகு சங்கிலி பூதம் என் சட்டநாதன் சங்கிலி நம்ம பூதம் அம்மா பார்த்து இந்த வார்த்தையை கேட்டுட்டாங்களே போனாங்காடி இருந்துன்னு இனி சொல்லுமா நம்ம கைலாசத்துல இருக்கப்படாது ஆமோ போனவன் காண இருந்தவனுக்கா சொந்தம்னு கேட்ட இந்த இடத்துல இந்த கைலாசத்துல இனி நாம் இருக்க கூடாது எல்லா அளவு சங்கிலி பூதம் அம்மா பார்வதி நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் ஆமோ
அப்பா பகவான் எங்கிருந்தாலும் அழைத்து கொண்டு வந்து ஒப்படைப்பது என் கடமை அம்மா. அதுக்கடி கைலாத்துக்குள்ள வரவே மாட்டான். மனவருத்தோ கொண்டாலோ அழகு சங்கிலி தானோ பகவானை தான் தேடியல்லோ தேடியல்லோ. ஐயா சங்கிலி பூதத்தாரும் ஆராரே பகவான தேடியல்லோ வரவா போட் 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 போட். ஐயா அழகு சங்கிலி பூதத்தாரும் விட்ட நாமங்களும் கிளிமோக்கு வாயழகும் கோதண்டாராமன் பதைக்கத்தோடு ஆறாரே செங்கிலி பூதம் அடுக்கு தடி இடுக்கு தடி அழகுக்கு ஒரு பொந்தந்தடி பூதத்துக்கு அழகு செங்கிலி பூதத்தாரும் இரும்பு சங்கிலி மாறா போடு இரும்பு சங்கிலி போடு பூதம் அது வருவதையா அழகு பூத ஒரு வருவதையா. அழகும் பூலோகம் போகணுமே அரணார தேடணுமே அழகு பூதம் வர போது கைலாச மலை கடந்து கைலாச மலையும் விட்டு கட்டழகை மாற போது படியளக்க போனதொரு படியளக்க அந்த பகவானும் மாறாரே படியளக்க அது பகவானோ சங்கிலி பூதம் வாங்க வாங்க அம்மா இருக்கோ ஆமா ஆளு இருக்குன்னு சொல்லி ரெண்டு பகல துட்டு மாதிரியே தெரிஞ்சிட்டு எனக்கு. ஆமா அளவு சங்கிலி பூதம் அடுக்கு தடி இடுக்கு தடி கையில ஒரு பொந்தல் தடி வச்சுக்கிட்டு வராரு. அப்படி சங்கிலி பூதம் வருகின்ற பொழுது ஈரேழு உலகமெல்லாம் இறை இழக்க போன ஈசனோ ஈசனான பகவான் 8வது நாளையிலே பகவான் கைலாசம் வருகின்றார். அதோடு இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சட்டைக்குள்ள ஒளிந்ததாலே சட்டநாதன் அப்பா உந்தன் பேரே கேதுக்கு உயிர் கொடுத்ததாலே கேத்திரபாலன் அப்பா உந்தன் பேரே ஏ சட்டநாதன் கேத்திரபால சட்டநாதன் ராஜமன்னன் சங்கிலி பூதம் சட்டநாதன் கேத்திரபாலா சட்டநாதா கேத்திரபாலா சாமி சங்கிலி பூதத்தாரே பகவானும் பெயர் கொடுக்க பாமகனே ஐயா சங்கிலி பூதம் கைலாசம் நாமல் போகலாமே பகவான் அழைத்த போது என் சங்கிலி பூதம் அப்பா வரமாட்டேன் நம்மளுக்கு இனி நான் கைலாசம் வரமாட்டேன் அம்மா சொல்ல என் காதுல இருக்கு போனவன் காணே இருந்தவனுக்கா சொந்தம் என்று பார்வதி கேட்ட அந்த இடத்துக்கு இனி நான் வரமாட்டேன் கால் எடுத்து வச்சு வரமாட்டேன் பூலோகம் போக போறேன் புகழாக வாழ போறேன் அங்க சங்கிலி பூதோ என்னை பூலோகம் அனுப்பிடுங்கோ போக வரமோ கொடுத்திடுங்கோ ஆக்கு வரும் எனக்கு அழைக்கும் வரும் 1008 வரும்
கொல்லு வரும் எனக்கு மெல்லு வரும் எப்ப மெல்லும் வரும் ஓடி வரும் அது எனக்கு வேணும் அழகு சங்கிலி பூதம் கேட்ட போது ஆண்டவன் தான் பகவானும் ஆக்கு வரும் அழிக்கு வரும் 1008 வரங்களை கொடுக்க சட்டநாதா கேத்திரவால சங்கிலி பூதமே எந்த சட்டநாதன் கேத்திரபாலன் சாமி சங்கிலி பூதத்தாரும் கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி ஐயா வரைஞ்சு கட்டி கருத்த கச்ச சுங்குலட்டு அளவு சங்கிலி பூதம் தட்டி நல்ல தாமரக்கா பட்டு கச்ச அவருக்கு ஒட்டு கச்ச சல்லடமோ உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா கையருவா வல்லையமோ அவருக்கு அடுக்கு தடி ஐயா இடுக்கு தடிய அழகுக்கு ஏத்த பொந்தடி அந்த பூஜத்துக்கு போட் 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 அவருக்கு கீறி விட்ட நாமங்களா கிளிமூக்கு வாயழகா கோதண்ட ராமன் பதைக்கத்தோடு தீர்த்தபதி ராஜா போல ஏ ராஜா போல ராஜ மன்னன் ராஜா போல அங்கே அலங்காரமும் செய்து கொண்டு அழகு செங்கிலி பூதத்தாரும் வரங்களை பெற்றல்லோ கைலாச மலை கடந்து கனக சங்கிலி மைப்பாலம் மைப்பாலம் விட்டு நாடு கடல் விட்டு போதி பட்டணமோ ராஜ நாடு விட்டு ஒட்டருகி வாராரே சீர்காழி சிதம்பரமோ மேற்காண்டவல ஆயவரம் கும்பகோணம் வரகருளும் வரகருளும் திருகடையும் பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக நாங்கு கொங்கு நல்லம் கொங்கில் அட்டகிரி பர்வதத்தில் அட்டகிரி அழகு சங்கிலி பூதம் மலையாள சீமையில மலைவளம் நிறைந்த மலை அட்டகிரி பர்வதத்தில் அடந்தவனம் சோலையில ஏழுமலக்காவுக்குள்ள முளைத்தது ஒரு மரந்தான் வீசினது 2 கொப்பு சாதியிலே உயர்ந்த மரம் சந்தன தேக்கு மரம் சாதியிலே உயர்ந்த மரம் சந்தன தேக்கு மரம் ஐயா ஈட்டி இறங்காத வைரம் பாஞ்ச மரம் வளைவு கோணல் இல்லாத மரம் ஈட்டியே கொண்டு குத்துனால மரத்துல தேக்கு மரம் தன்னாதியிலே வடக்கு பார்த்த கொப்பாதியில பேச்சியம்மா கொலுவிருக்க தெற்கு பார்த்த கொப்பாதியில தெற்கு பார்த்த கொப்பாதியில சங்கிலி பூதம் கொலுவிருக்க அழகு
மனைவி சங்கிலி பூதம் கொலுவிருக்கா சாதியிலே உயர்ந்த மரம் சந்தன தேக்கு மரம் ஈட்டி இறங்கா வைரம்பாஞ்ச மரம். வைரம்பாஞ்ச மரம். அட்டகிரி பருவதத்திலே முளைத்தது ஒரு மரம், வீசினது 2 கொப்பு. அந்த 2 தாடு கொப்பு தான் இருக்கு. அதுல வடக்கு பார்த்த கொப்புல என் தாய் பேச்சு கொலுவு இருக்கா. ஆமா. தெற்கு பார்த்த கொப்புல ஐயா சங்கிலி பூதம் வடக்கு முகமாக எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? இதே போன்று கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருந்து வர போது அடந்தவனம் சோலையிலே தேக்கு மரத்துல சந்தன தேக்கு மரத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் நாளையில நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு நாடு அங்க கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு திருவாச்சி மலரும் நாடு நாடு மாதம் ஒன்று மழை பொழியும் வருடம் ஒன்று பூவிளையும் ஆடி கட்டி போரடித்தா ஆளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடாதிலே ஏகாதேசி பட்டணத்தில் வணிகம் வைசியகூல சமுதாயத்தில் வணிகம் செய்து வாரார்கள். ஐயம் முத்து சட்டி சீனி சட்டி முத்து சட்டி சீனி சட்டி முத்தளந்தா 3 பேரோ ஏகாதசி பட்டணத்திலே முத்துச்சட்டி சீனி சட்டி முத்தளந்தான் 3 பேர்களும் மனைவியோடு அண்ணன் தம்பி 3 பேரும் மனைவியோடு முத்துச்சட்டி மனைவி முத்துலட்சுமி முத்துலட்சுமியோடு சீனி சட்டி மனைவி ஆமா சீதாலட்சுமி ஆமா சுவாமி முத்தளந்தான் மனைவி ராமலட்சுமி. ஆமா 2 பேர்களுக்கும் பேரும் பொருத்தமா இருக்கு, மனைவியும் பொருத்தமா அமைஞ்சிருக்காங்க. அந்த ஏகாதசி பட்டணத்துல ஆண்டு வராங்க பத்தியலா. அப்படி ஏகாதசி பட்டணத்திலே அவர்களுக்கு வணிகம் செய்து வரக்கூடிய வியாபாரம் என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? கப்பல் செய்து விற்கக்கூடிய கப்பல் வியாபாரம். அவன் அந்த பழுதடைஞ்ச கப்பல்லாம் ஓட்ட உடச்செல்லாம் அதை புதுசாக்கி விற்பாங்க. அதான் கப்பல் வியாபாரி. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி என்பார்கள் என்று சொல்வார்கள். செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாத, அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி உண்ண காணாது. அப்ப நம்ம கப்பல் ஓட்டம்லாம் செய்யணும். எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உண்ண காணாது. ஆமா. அண்ணன் தம்பி 3 பேரும் அப்பா செய்த வியாபாரத்தை நம்மளும் பார்க்கணும். அவன் கப்பல் எல்லாம் பழுதடைஞ்சு கிடக்கலாம். அதனால இந்த பழுதடைந்த கப்பலை எல்லாம் புதுப்பிச்சு நல்ல நம்ம வியாபாரம் செய்து புது கப்பலையும் சேர்த்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அந்த செட்டிமார்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் அண்ணன் தம்பி 3 பேரும் அம்மா கப்பலை சேர்ப்பதற்கு அதுக்கு தகுந்த மரம் தேவைப்படுது. சரியான மரம்னா தேக்கு மரம் தான் வேணும். மரம் வெட்டணுமான எங்க போகலாம்? மலைக்கு தான் போகணும். மலையாளத்து மலை 7 மலை காவும் மலை வளம் நிறைந்த இடம். அங்கதான் நம்மளுக்கு நினைச்ச மரத்தை வெட்டலாம் என்று அண்ணன் தம்பி 3 பேர்களுமாக அவர்கள் நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நாளான நாளை நல்ல வெள்ளிக்கிழமையில முத்துச்சட்டி சீனி சட்டி ஐயா முத்தளந்தா 3 பேரும் வெட்டாலும் சுமட்டாலும் வேணுமங்க சனங்களோடு கொல்லர்களும் தச்சர்களும் கோடாளிக்காரர்களும் கச்சை கட்டும் கருங்கிடாயா கனகவலி கோடாளியும் பொங்கலுக்கு அரிசியுமா பொங்கலுக்கு அரிசியுமா அவர்கள் தங்களுக்கு பானையுமா
ஏழுமலை காவுக்குள்ளே மலைவளம் நிறைந்த அட்டகிரி பர்வதத்திலே நம்ம மரம் வெட்டணுமானா மரத்து காவுக்குள்ள போய் மரம் வெட்டணும்னா கிடாய் பலி கொடுக்கணும், பொங்கல் வச்சு பூசை பண்ணணும். அந்த மரத்தை வெட்டுவதற்கு ஆளு, அதுக்குத்தான் வெட்டாளு சுமட்டாளு வேணுமுங்க சனங்களோட கொல்லர்கள் தச்சர்கள் கோடாளிக்காரர்கள் கச்சை கட்டும் கருங்கிடாயும் கனகபலி கோடாளியும் பொங்கலிட அரிசியும் தங்களுக்கு பானையும் பூசைக்கு பொருட்களோடு புறப்பட்டு வருகிறார்கள். அந்த முத்துச்சட்டி சீனி சட்டி முத்தளந்தான் 3 பேர்களும் 7 வண்டி பூட்டி கொண்டு 7 வண்டி கட்டி அவர்கள் வீட்டை விட்டு புறப்படுகின்றார்கள். புறப்படும் வேளையில் ஆகாத நேரம் அவர் அருகிலே வருகின்றது. வாசல் விட்டு வார போது வாசல் விட்டு வார போது வாசல் படி தட்டுதையா அவர்கள் முன் வாசல் வார போது முன் வாசல் தட்டுதையா தலைவாசல் வார போது ஐயா வார போது தலையில் வாசல் தட்டுதையா தட்டுதை அவர்கள் 3வது திருவாதியில வாழாத பெண்ணொருத்தி மூளாத நெருப்பெடுத்து நாளே வரவும் கண்டார். 4வது திருவாரார் அங்கே 4ஆம் திருவாதியில பாட்டியா அங்கே நச்சினே தும்மு 5வது திருவாரார் 5-6 பெண்கள் கூடி அழுது கொண்டு வாரார்கள். 6ஆம் திருவாதியில அந்த அலறிடுமா அலரும் சத்தம் கேட்டுடுமா. 7வது திருவாரா ஏனையும் ஜன்னலும் எதிரே வர கண்டார்கள். 8ஆம் திருவாதியில பாடு போட்ட கரும்பூன குறுக்க வர கண்டார்கள். 9ஆம் திருவாதியில ஓரி குறுக்கிடுமா சத்தம் கேட்டுடுமா. 10ஆம் திருவாதியிலே பாம்பு படம் எடுத்து ஆடுதையா அந்த முத்து சட்டி சீனி சட்டி தளந்த 3 பேரும் கண்ட நல்ல சகுனம் என்று வாரார்கள். நாடு விட்டு நகரம் விட்டு 6 விட்டு வனங்கடந்து அடந்த வனம் சோலை கண்டு 7 மலக்காவு விட்டு அட்டகிரி பர்வதந்தா அட்டகிரி பர்வதந்தா ஐயா அடந்த வனக்காவுக்குள்ள அட்டகிரி பர்வதத்து அடந்தவன காவுக்குள்ள போடு போடு ஓய். அட்டகிரி பர்வதத்திலே 8 நாளகம் மரத்தை தேடி பார்க்கின்றார்கள். காட்டுக்குள்ள மரத்தெல்லாம் தேடி அப்படி மரத்தை தேடும் பொழுது அந்த அட்டகிரி பர்வதத்திலே ஈசானிய மூலையில வாங்க. ஆமா ஒருத்தான் கொடுப்பா கையே
ஆமா இந்த அடர்ந்தகனம் சோலையிலே ஆமா ஏழுமலை காவுக்குள்ள ஈசானிய மூலையில முளைத்தது ஒரு மரம். ஒரே மரம் தான் முளைச்சிருக்கு. வீசினது 2 கொப்பு. அதுல வடக்கு பார்த்த கொப்புல அம்மா பேச்சியும், தெற்கு பார்த்த கொப்புல ஐயா சங்கிலி பூதமும் கொலு இருக்கிறார். அந்த தாடு கொப்புல கொலு இருக்காங்க. ஐயா 8 நாளா மரத்தை தேடி பார்த்தாங்க. அவங்க மனசுக்கு எந்த மரமும் பிடிக்கல. காட்டுக்குள்ள மரத்தெல்லாம் தேடி பார்த்தாங்க. ஐயா சங்கிலி பூதம் அமர்ந்திருக்கும் அந்த சந்தன தேக்கு மரம் தான் வளைவு கோணல் இல்லாத வைரம் பாஞ்ச மரம். ஏப்பா ஈட்டியை கொண்டு குத்தினால மரம் இறங்காதான். கப்பலுக்கு ஏத்த மரம் இந்த மரம் தானே. ஆமோ சங்கிலி பூதம் கொலுவிருக்கிறது அவர்கள் சற்றும் அறியாமல், தன் மனசிலே அறியாம விட்டாலும் சுமட்டாலும் வேணுமுங்க சனங்கள் எல்லாம் தன் சனங்களோடு பரமதைய கண்டல்லவோ கண்டல்லவோ பரமதைய கண்டார்கள். கண்டுட்டாரே 8 நாளா மரத்தை சுத்தி புல்செருகி மஞ்சள் நூல் காப்பு கட்டி மஞ்சள் நூல் காப்பு கட்டி மஞ்சள் நூல் காப்பு கட்டி மஞ்சள் நூல் காப்பு கட்டி ஐயா மஞ்சள் நூல் காப்பு கட்டி தேக்கு மரம் பக்கத்தில முத்து சட்டி சீனி சட்டி முத்தளந்தான் 3 பேரும் சாந்தால தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால தரமெழுகி மாவால தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு மாவால தரமழகி மஞ்சளால கோலம் போட்டா போட் 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 ஓ அவரோ கோலம் போட்ட இடம் அதில கோலம் போட்ட குறித்து வளைகளை விரித்து நாயகரை பிடித்தாளோ நிறநாளி நிறமறக்கா பிச்சனை தேங்காவளோ தீபங்களை ஏற்றி வைத்து மரத்தை சுத்தி புல்சரிக்கினார்கள். மரத்துக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி 8 நாளா தங்கியிருக்காங்க. 8வது நாளையிலே ஒரு பானை பொங்கல் இட்டு கருங்கிடா பலி கொடுத்து மரத்தை வெட்ட வேண்டும் என்று வாடுது. தெரிஞ்சு வாடுது ஐயா. ஆசாரி வலது கால் பெருவிரலை சீவிக்கிட்டு போகுது. அப்பவே சங்கிலி பூதம் ரத்த பலி. அப்பமே ஐயா ரத்த பலி ஏத்துக்கொண்டார். ஏத்துக்கிட்டாரா? அத சகனம் என்றும் பாராமல் கொல்லர்களும் கச்சர்களும் வாடாளிகாரர்களும் மரத்தை வெட்டி சாய்ப்பாரா வெட்டும் கொப்ப ஐயா வெட்டுவாரா வீசும் கொப்ப வெட்டுவாரோ தள்ளும் கொப்ப தள்ளுவாரா 8 நாளா ஐயா 8 நாளா மரமதையே சாமி 8 நாளா போட் 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 ஐயா 8 நாளா அங்க கப்பலையும் சேர்க்கார 8வது நாளையிலே கப்பல் சேர்த்து கப்பலை வெள்ளோட்டம் பார்க்கணும். பல வாரத்து கப்பல் சேர்த்து வெள்ளோட்டம் பார்க்கணுமானா வெறும் கப்பலை வெள்ளோட்டம் பார்த்தா மிதந்துகிட்டு வரும். ஆமா மேலே தண்ணிக்குள்ள மிதந்து பாரம் வச்சு பார்க்கணும். சம்பாரத்தை ஏத்தி வச்சு அதனால வங்காளத்து பெண்களை வகையுடனே கப்பல்ல ஏத்தினார்கள். ஆமா முத்து சட்டி சீனி சட்டி முத்தளந்தான் ஆமா கொல்லர் தச்சர் கோடாளிக்காரர்களும் கப்பல்ல ஏறினார்கள். கப்பல்ல ஏத்தி கொண்டு பொல்லாத சங்கிலி பூதம் ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்கா தெய்வம் நான் கொலுவிருந்த சந்தன தேக்கு மரத்தை வெட்டி கப்பலா செஞ்சு கொண்டு போறியே உங்களை விட மாட்டேன்டா. எல்லா அளவு சங்கிலி பூதம் சொன்ன போதும் கப்பலில ஒரு காலம்
சங்கிலி பூதம் கடல் கரையில் ஒரு காலம் கப்பலில ஒரு காலா ஆனச்சிரா மீனு போல அலையடிக்காரே கொம்பஞ்சிரா மீனு போல ஐயா மீனு போல கொமட்டுதார கடலார ஏ சங்கிலி ஊதா ஐயா வங்காளத்து பெண்களையும் செட்டி மக்கள் அண்ணனும் 3 பேரும் முத்து செட்டி சீனி செட்டிய முத்தளந்தா 3 பேரா அவரை கப்பலோடு ஆனச்சரா மீன் போல அமட்டுதாரு கப்பலை கப்பலோடு கடலிலே வதை முடித்தார் கடலுக்குள்ள சேர்த்து முங்கிட்டாரு முத்து செட்டி சீனி செட்டி முத்தளந்தா 3 பேர்களையும் சம்ஹாரம் செய்து ஆமா அவர் குடும்பத்தை நாம் கருவருக்க வேண்டும் என்று அளவு போதும் ஏகாதேசி பட்டணந்தா ஏற்ற பூதத்தாரோ வாராரோ பட்டணந்தா வாருங்கம்மா 3 பேரும் உங்கள் கணவன் 3 பேரும் கொலுவிருந்த தேக்க மரத்தை நான் கொலுவிருந்த மரத்தை வெட்டி விட்டார்கள் கப்பல் சேர்த்து அவர்களை கடலுக்குள்ளே சோழிய முடிச்சுட்டேன் கடலுக்குள்ள வத முடிச்சோம்னு சொன்னாரு பூதம் என்ற அழகு சங்கிலி பூதம் சொல்ல முத்து சட்டி சீனி சட்டி முத்தளந்தான் மனைவி 3 பேர்களும் நான் மணவாளம் ஆண்டதுக்கு அப்புறம் நாம் ஏன் இங்க இருக்கணும் என்று நாவதுவும் எழுப்பாரா நல்லுயிர செட்டி மக்கள் குடும்பங்களை அழகை சங்கிலி பூதத்தாரும் ஏ சட்டநாதன் கேத்திரபால சாமி சங்கிலி பூதத்தாரும் அவர்கள் குடும்பங்களை எங்க போவோம் செய்வோம் என்று திருச்செந்தூரே வாரார இந்த அழகு சங்கிலி ஆழ்வாக்குறிச்சி கோயிலா நான் இங்க நகல ஒளிய பார்த்துட்டேன் ஆழ்வாக்குறிச்சி மாடத்தியம்மா கோமரத்தாடி அங்க திருச்செந்தூர் பதியதற்கு சங்கிலி பூரா வாராரோ திருச்செந்தூர்ல திருமுருக பெருமாளுக்கு மாசி மாதம் அங்க 10 நாள் திருவிழா நடக்கு. இப்ப மாசி மாதம் சிறப்பா நடக்கும். அன்னைக்கு பச்சை சாத்தி ஆமா முருகப்பெருமாளுக்கு ஏ சட்டநாதங்கத்திரபாலே சுவாமி சங்கிலி பூதத்தாரோ மாசி மாதத்தில 10 நாள் திருவிழா பவுசோடு நடக்கும் போது அமைதியா இருந்தமானா நம்மளை யாருமே பார்க்க மாட்டார். அட்டகாசம் செய்யணுமே, ஆதாளி போடணுமே, சங்கிலி பூதத்தாரோ ஐயா தேர இழுப்பாரா, தேர் வடத்த கொடிமரத்தாசைப்பாரா, கொடி பட்டத்தை யாருப்பாரா, வார வேற போற வேற வம்பு தும்பு செய்வாரா, நேரம் தப்பி வார வேற நெஞ்சு தட்டி அடிப்பாரோ, சமயம் தப்பி வார வர சங்கிலையும் குத்துவாரா, தீபம் சமக்கும் பேர்களைத்தான் தீபம் சமக்கும் ஐயா திரட்டி அடிப்பாரா, திரட்டி அடிப்பாரா.
திருச்செந்தூரிலே தேர் திருவிழா பார்க்க வரும் மக்களுக்கெல்லாம் அட்டகாசம் நடக்க ஆதாளி போடுது. என் சட்டநாதம் செங்கிலி போதும் அந்த சுப்பிரமணிய பெருமாளை எண்ணி மக்கள் எல்லாம் மனங்கலங்கினார்கள். ஐயா செந்தூர் வடிவேலா, திருச்செந்தூர் வேலா, இதனால இதுவரைக்கும் உன் வாசல்லே காகம் பறக்கலே, கருங்குருவில் ஆந்தலே, இப்படி அட்டாதோட சிட்டு நடக்கா பறக்கலே, சிறுகுருவில் ஆந்தலே. ஆமா அப்பேற்பட்ட இந்த வாசல்லே இன்னைக்கு அட்டகாசம் நடக்க மாசி மாசம் அப்ப ஆறுமுக பெருமாளாகிய சுப்பிரமணிய சுவாமி ஆமா எங்க ஐயா சங்கிலி பூதத்தை அழைத்தார். அப்பா அவரு கண்ணுக்கு தெரியாரு, நீ யாரு, எங்கிருந்து வந்த, உனக்கு என்ன வேணும்? ஆனா அவரு தெரியத்தனம் செய்து அண்ணா வடிவேலா, வடிவேலா நான் ஆதி கைலாசத்திலே அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை அழகு சங்கிலி பூதம். என் பேரு செங்கிலி போதும். அப்பா என்னை பூலோகம் போக சொல்லி புகழாக வரமளித்தார். ஆமா அண்ணா உன்னை பார்த்துட்டு போலாம்னு நான் வந்தேன். இந்த திருச்செந்தூருக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். அப்பா என்னுடைய வாசல்லே அட்டகாசம் செய்யாம ஆதாளி போடாம எனக்கு நடக்கும் பூசை, அமைதியா இருந்த யானை எனக்கு நடக்கும் பூசையை நான் உனக்கு நடத்த சொல்லுதேன். ஆனா நீ பொறுமையா இருக்கணும் போ. அப்பந்தான் சங்கிலி பூதத்தார் சொன்னார், உங்க வாசல்லே நான் குழுவிருக்கணுமானா? ஆமா அண்ணா அண்ணா வடிவேலா, அண்ணா அண்ணா வடிவேலா, உங்களோட வாசலில குழுவிருக்க வேணுமானா? கேட்ட கேட்ட இடத்துல கேட்ட கேட்ட நிலையம் அது வேணுமா? நிலையமாது எனக்கு வேணும். கணத்தியாரடியில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், திரவியத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், கோபுரத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், கொடி மரத்துல ஒரு நிலையம், ஒரு நிலையம், நாலு வாசலுக்கு ஒரு நிலையம், ஒரு நிலையம், நாளை கிணத்துல ஒரு நிலையம், ஒரு நிலையம், கடற்கரையில் ஒரு நிலையம், களஞ்சியத்தில் ஒரு நிலையம். அப்படி 21 நிலையங்களை பெற்று நாளைக்கு ஒரு நிலையம் எனக்கு. எங்க ஐயா ஆமா அழகு சங்கிலி பூதம் நாளை கிணத்துல நைனார் பக்கத்துல 4 வாசலுக்கும், ஆமா கோபுரம் குடிமரத்திலே களஞ்சியம் கருவேலப்பறை கடற்கரை ஓரத்திலே நிலையம் பெற்றார். நிலையம் வாங்கினாரு. அப்படி நிலையம் வாங்கி இருக்கும் பொழுது அந்த ஐயா ஆறுமுக பெருமாள் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆமா பூசை செய்யக்கூடிய யாரு வடமலையப்ப பிள்ளைக்கு 1 மாசம், பழனியா பிள்ளைக்கு 1 மாசம். பழனியப்ப பிள்ளைக்கு வடமலையப்ப பிள்ளை நீதி நேர்மையோடு பூசை பண்ணினார். ஆமா இந்த வடமலையப்ப பிள்ளை பூசை முடிஞ்ச உடனே பாவி பழனியப்ப பிள்ளை அவர் தம்பி பூசை சங்கிலி பூதத்தாருக்கு ஆமா கொளியல் அரிசி அவட குருநரிசி கல்லும் அரிசியும் சேர்த்து பொங்கி அவருக்கு படைச்சிட்டார். கல்லு மண்ணோட போய் தொட்டு இந்த கொளியரிசி சாப்பாடு சாப்பிட்ட உடனே சங்கிலி பூதத்தாருக்கு குறும்ப வயிற்று வலி தீரல. குருமா வயிற்று வலி வந்துருச்சு. அண்ணா என் குறும்ப வயிற்று வலியை போக்க வழி சொல்ல வேண்டும் என்று சொல்ல, ஆமாயோ தம்பி சங்கிலி பூதம் குறும்ப வயிற்று வலி போக்கணுமானா போக்கணும்னா திருக்குறங்குடியிலே மலை நம்பி கோவில்ல கோயில்ல குறுங்குடி நாச்சியாலை கும்பிட்டு வந்தா உன் குறும்ப வயிற்று வலி தீருமப்பா அப்படின்னு சுப்பிரமணியன் சொன்னாரு. என்று சுப்பிரமணிய சுவாமி சொல்ல, ஆமையா எங்க சங்கிலி பூதத்தார் அங்கே திருக்கரங்குடியிலே வந்து ஆமா தெப்பத்தில் நீராடி மலை நம்பி குறுங்குடி நாச்சியாலை வணங்கி வணங்கி குறும்ப வயிற்று வலியை போக்கி மகிழ மரத்திலே ஐயா குழுவிருந்தார். ஆமா அப்படி குழுவிருக்கும் பொழுது இந்த மலை நம்பி கோவிலுக்கு கோயிலுக்கு கோவிலம்மாள்புரத்திலே, ஆமா அதாவது புட்டுவாங்குளம் அவங்க பிறந்த ஊரு. ஆமா 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 பச்சை நம்பி பவள நம்பி, ஓ பச்சை நம்பி என்றும் பவள நம்பி என்றும் அவங்களுக்கும் அண்ணன் தம்பி ஆளுக்கு 1 மாசம் பூசை. அவங்களுக்கு 1 மாசம் பூசை, இவங்களுக்கு 1 மாசம் பூசை. பச்சை நம்பி பூசை முடிஞ்சது, பவள நம்பி பூசை. மறு மாசம் அவர் பூசை வருது கிட்ட நெருங்குது. இந்த பவள நம்பி காலமாக பூசை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆமா இவருக்கு ஒத்தைக்கு ஒரு மகன், ஒரு மகன் கபச குண்டலத்தோடு பிறந்தவன் குண்டல வாசகன். அவன் பேர் தான் குண்டல வாசகன். கோவிலம்மாள்புரத்துல பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா அப்பா செய்த பூசைய அனுதினமும் பார்ப்பான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவான். ஒரு நாளை பார்க்க தந்தை பூசை செய்ய வந்திருப்பாரு. ஆமா நம்ம அப்பாவையும் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து வரக்கூடிய பையன் அப்பாவுக்கு பின்னால பள்ளி புக்கெல்லாம் பையன்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டு அப்பாவுக்கு பின்னால எங்க அம்மாட்ட போய் நீங்க கொடுத்துருங்க. ஆமா ஆமா யார்கிட்ட? ருக்குட்ட. ஒரு ருக்குமைட்ட பண்ணி கொடுத்துருங்க. நான் எங்க அப்பா பூஜை பண்ண எங்க போயிருக்கேன். அப்பா பூஜை செய்தாரு, அதையும் நான் பார்த்து விட்டு வருகிறேன் என்று சங்கிலி பூத வருகின்ற பொழுது ஆமா அந்த பவளன் நம்பி ஆமா சாமி ஐயா சங்கிலி பூதத்துக்கும் மலை நம்பி குறுங்குடி நாச்சியாளுக்கு பச்சரிசி அமது மடப்புளிகளை பொங்குதார். ஆமா பச்சரி பொங்கி வச்சிருக்காரு. மகனை கண்ட ஐயையோ ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தெய்வம் இருக்க
ஏண்டா நீங்க வந்த ஏ ஐயா என்று பச்சரிசி அமுதை பாலகனுக்கு கொடுத்து மடப்புளியில துண்டை விரிச்சு உறங்க போட்டுட்டார். ஆமா பூசை முடிந்தது. மாலை கருக்கள் மயிரண்ட நேரமாச்சு. நேரமாச்சா பவள நம்பி கோவிலை அடைத்து விட்டு பகல் பூசையெல்லாம் பவள நம்பி பூசை, ஆமா இரவு பூசை காவல் எல்லாம் சங்கிலி பூத காவல். யாரு சங்கிலி பூத காவலா? ஏ சங்கிலி பூதா, ஏ சங்கிலி பூதம் மடப்பொழி தொண்டு வழியாக கோவில் துறவுகளை ஒப்படைத்தார். இவர் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டாரு. சங்கிலி பூதத்தாரு கேட்காரு, அப்பா பவள நம்பி விட்டுட்டு போயிருக்கியா? இதையும் விட்டுட்டு போயிருக்கியா, நல்லா யாவமா பாத்துக்கோனார். நல்ல யாவமா சொல்லு. மகன் மடப்பொழியில தூங்குறத அயத்து போனாரு. ஆமா ஏ சங்கிலி பூதம், என் வேலை முடிச்சு போச்சப்பா, இனிமே ஓ வேலை என்னான்னு ஒப்படைத்தார். சாவியை துள்ள நான் ஒன்னும் அயக்கலேனார். ஆமா பவள நம்பி வீட்டுக்கு வந்தாரு. மனைவி சுவாமி பையனை எங்கேனா? அல்ல ருக்மணி கேட்டா. ஐயையோ ஐயோ பையனுக்கு சாப்பாடு கொடுத்து மடப்புளியில தூங்க போட்டுட்டேனே. தூங்க விட்டுட்டானே. ஐயோ அங்க ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்கா தெய்வம் இருக்கு, பிள்ளைய கூட்டிக்கிட்டு வாங்களேன்னா. பிள்ளைய கொடுக்காத பச்சை நம்பிய பவள நம்பிய பவள நம்பிய பவள நம்பிய பவள நம்பிய பலை நம்பி கோவிலுக்கு வாரா. ஏ பவள நம்பிய ஐயா மடப்பொழி தொண்டு பக்கத்துக்கு பவள நம்பி ஓடி வந்து ஓடி வந்து ஏய் சட்டநாதா கேத்திரபாலா. ஏ சங்கிலி பூதா, என்ன என்னப்போ நான் கொடுத்த கோவில் சாவியை ஒரு நிமிஷம் மடப்பொழி தொண்டு வழியா போடையா. அட பைத்தர் யாங்க அவரிப்போ. ஏ பவள நம்பி, ஏ பவள நம்பி, நான் போகும்போதே உன்னை ஞாபகப்படுத்தினேன், எதையும் விட்டுட்டு பெருக்கியா ஞாபகமா எடுத்துட்டு போன்னு சொன்னேன். இரவு யாங்க அவல்ல. நீ ஒண்ணு இல்லன்னுட்ட. ஆமா உன் வேலை முடிஞ்சு போச்சு, இனி ஏன் காவல் தான். நீ வீட்டுக்கு போகலாம். என் மகன் குண்டல வாசகன் மடப்புளியில தூங்குதான், என் பிள்ளைய நான் கூப்பிட வந்திருக்கிறேன். நீ காலையில வா. உன் பிள்ளை தானே, ஆமா நான் இருக்கேன்ப்பா. வளர்த்தாரேன். உன் பிள்ளைய பாதுகாப்பா நான் வச்சிருப்பேன், நீ பயப்படாத. வளர்த்தாரேன். நீ ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்கா தெய்வம். தெய்வம் என் மகன் இல்லாம நான் அங்க இருந்து போக மாட்டேன்னா. ஏ நீ காலையில காமன ஏ வளர்த்த. வாடா ஐயா பவள நம்பி பவள நம்பிய உந்தனோட மகன் குண்டல வாசகன். வாசகனா அவன் உயிருக்கு நான் எந்த ஆபத்தும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அப்பா நீ காலையில வா. ஆமாடா. காலையில வந்தா உன் மவனை காம்புல வளர்த்து தாரேன்பா. அந்தி நேரம் அதிகாலையில வந்தையானா உனக்கு அரைமுளம் வளர்த்து தாரு. எத்தனையே சொன்னாரு. ஏ சங்கிலி பூதா, சாவிய குடுக்கலன்னு வையி, விட மாட்டேன். இந்த பவள நம்பிக்கை கொஞ்சம் மாந்திரம் தெரியும். என் மையம் மாந்தறதால என் இடுப்புல மை இருக்கு, உன்னை மைய போட்டு சுமலுக்குள்ள பிடிச்சு அடைச்சிருவேன். அட பைத்தியாரா. அவன் பார்த்தார் ஐயா சங்கிலி பூதம் கோபம் கொண்டு, ஆமோ என்னையவா நீ பிடிச்சு அடைக்க போற? வரா கண்கள் ரெண்டும் பொறி வரக்கு, பொறி வரக்கு கடுங்கோபம் அதிகமாக, ஐயா மீச ரெண்டும் துடி துடிக்க, மின்னல் போல கோபம் வர. ஏ பவள நம்பி, ஏ பவள நம்பி, அம்மை அப்பனுக்கு செய்த அமுதவும் அவனுக்கு கொடுத்ததும் அல்லாம எச்சி ஆக்கிட்ட. முத பூசவும் அவனுக்கு தானடா கொடுத்த. கொடுத்து பூச வேண்டாம். எச்சி ஆக்கினதும் இல்லாம என்னை எதிர்த்து வேற பேசுதியா. பேசுதியா. காலையில வா காம்புலம் வளர்த்து தாரேன், அதிகாலையில வா அதிக நேரம் ஆமா அரைமுளம் வளர்த்து தாரம்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிய. கேட்க மாட்டீங்க. உன் மகன் இல்லாம போக மாட்டோமுங்க, வா மடப்புளி தொண்டு வழியாக உன் மவனை தாரு என்று சங்கிலே பூதம் ஐயா அவள நம்பி மகனை தானே கையதையும் பிக்காரா. கைய பித்தார் கால பிக்கார, பிச்சு பிச்சு ஐயா எரியுதார. ஏ சங்கிலி பூதா, என் மவன் கைய காலு உடல பிச்சு எறியுதியா. அடா நான் யாரு தெரியுமா? என்கிட்ட இருக்கும் மையம் மகிமைனால என் மகனை இப்ப ஒட்ட வச்சு காட்டுது என்று பவளன் நம்பி மாந்திர மகிமைனால குண்டல வாசகன் கையை காலு உடலை பிச்சு எறிந்தார். சங்கிலி பூதம் மை மகிமைனால ஒட்ட வச்சுட்டான். பார்த்தார் சங்கிலி பூதம் கோபம் கொண்டு, கையை காலு உடலை பிச்சு எறிய போய்தானடா நீ ஒட்ட வச்ச. மகன் மண்டை என் கையில இருக்கு, நீ எப்படி ஒட்டுதானு பாப்போமே அப்படின்னு இந்த மடப்புளியில மசாலா இடிக்க குத்து உரல் இருக்கு, அந்த உரல்ல போட்டு
குண்டல வாசகன் தலையை சுக்கு சுக்கா நொறுக்கினார். பொடி பொடியா பொடி பொடியா ஐயா சுக்கு சுக்கா நொறுக்குதார பொடி பொடியா குதார ஏ பவள நம்பி உடல் கைய பிச்சு எரிய போய் ஒட்டுன மண்டைய நொறுக்கி பொடியா கொடுத்துருக்கண்டா. நீ எப்படி ஒட்ட வைக்கணும் பாப்போம் என்று கோபம் கொண்டார் சங்கிலி பூதம். பார்த்தாரே பவள நம்பி ஆடா ஐயா சங்கிலி பூதம் மவன இக்கோலம் கண்ட ஒன்ன சும்மா விட மாட்டேன். சங்கிலி பூதம் இப்பமே பிடிச்சடைக்க போறேன். அப்பந்தான் பார்த்தார் சங்கிலி பூதம். நீ பிடிச்ச அடைக்கிறது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்டா. என் வேலை முடிஞ்சு போச்சு. இதை விட்டு நான் கிளம்ப போறேன். நீ கிளம்ப போறியா? அதுக்கு என்ன அடையாளம்? அடே சங்கிலி பூதம் நீ போகும் அடையாளத்தை சொல்லப்பா. ஏ பவள நம்பி இந்த மடப்புலியில 21 வரி கல் இருக்கு பாத்தியா? நான் இதை விட்டு கிளம்பும் போது அந்த 21 வரி கல்லுல ஒரு கல்லு நகலுண்டா. அணையாத மணி விளக்கு என் மூச்சுப்பட்ட அணைஞ்சிருக்குண்டா. மகிழ மரத்துல தெற்கு பார்த்த கொப்பு ஒடிஞ்சிருக்கும். அதுதான் நட நான் இங்க இருந்து கிளம்பக்கூடிய அடையாளம் என்று சங்கிலி பூதத்தாரும் சட்டநாதன் கத்திரபாலே சாமி சங்கிலி பூதத்தாரும் அவளை நம்பி குடும்பங்களை கருவறுத்து வாராரு. எங்க போவோம் என்று சொரிமுத்தையா வாசலிலே தாமிரபரணி நதிக்கரையில் மாடி மாத்துடுத்து சொரிமுத்து ஐயனையும் பூரணா புஷ்பக்கலை சட்டநாதன் கத்திரபாலே அங்கு ஒரு நிலையம் வாங்கி குற்றாலம் திட்டமாடி சட்டநாதன் கத்திரபாலே சாமி சங்கிலி பூதத்தாரும் கச்சை வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி வரிஞ்சு கட்டி தாமரக்க சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவா தாங்கு கச்ச சல்லடமா கையருவா வல்லையமா வெள்ளி பிடியருவா விளையாடு வீச்சருவா சட்டக்குள்ள ஒளிந்தவரே சட்டநாத உந்தன் பேரு கேது குயிர் கொடுத்தவரே கேத்திரபால உந்தன் பேரு குற்றாலம் தன்னாதிலே வெள்ளக்கல் பூதமாக அங்கு ஒரு நிலையம் வாங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி பாதை கூடி மீனாவலுக்கு விட்டு அகரக்கட்டு பாதையாக ஆய்குடிமா நகரத்திலே சிக்கடி கோவிலிலே சேனை தலைவர் சமுதாயத்தில் ஆயாண்டி சுடலையோடு மகிமை பெற்று சங்கிலி பூதம் நிலையம் பெற்று சேனை தலைவர் சமுதாய மக்கள் பயிராக சங்கிலி பூதம் ஒரு வேலியாக இருக்கும் மக்களை எந்நாளும் காத்து வருகின்றார்.